வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ரொம்பவே ஹெல்த்தியாக வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்னமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு வர மிளகா பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி ஒரு வாழைப்பூ முழுவதும் எடுத்திருக்கேன். அது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருந்தேன். அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா இந்த வாழைப்பூ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா கிளறியாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.